செகண்ட் கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். தேர்ட் கியர் மேலே நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபோர்த்து கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கியர் ஹலோ ஓகே அப்படியே நியூட்ரல் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். தேர்ட் கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணி தேர்ட் கியர் போடுங்க. மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபோர்த் கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் கொடுக்காம ஃபிஃப்த் கியர் போடுங்க. மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்கள். பட் அந்த படபடப்போடு போடாமல், சரிங்களா, ஒரு பரபரப்பாக போடாமல் ரிலாக்ஸாக ஃபஸ்ட் கியர் போடுங்க. நியூட்ரல் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியர் தான் 4வது கியர். அது நான் தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அந்த படபடப்பு வேணாம், ரிலாக்ஸ். சரிங்களா, ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடும். ரிலாக்ஸ் 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 ஓகே. ஃபஸ்ட் கியர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். செகண்ட் கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். தேர்ட் கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபோர்த்து கியர் நியூட்ரல் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கியர் ஓகே, நியூட்ரல் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபுல்லாக உங்கள் கால் டைலுங்களா பின்னாடி அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் கால் டைலுங்க. நியூட்ரல் பண்ணுங்கள். உங்கள் கால் டைலுக்கு ரிவர்ஸ் போடுங்க. ஓகே, ரிவர்ஸ் கீழே அவ்வளோதான். சரிங்க, நியூட்ரல் பண்ணிக்கங்க. ஃபோர்ஸ் வேணாம். ஏன் ஒரு என்ன ரீசன்? அந்த படபடப்பு, அந்த பதட்டம் அது வேணாம். சரிங்களா, இல்லை ஓகே. சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. நேற்று எப்படி சேம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோங்க. வெளியில் சண்டி வெளியான்னு பார்த்துக்கோங்க. சரி, லைட்டை திருப்பி எக்ஸைட் மிதிச்சிடாதீங்க. ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஏன் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கீங்க? என்ன சின்ன பிரச்சனை? யோசனையா? படபடப்பு தெரியுது. என்ன காரணம்? வண்டி ஏறி ஒரு 5 நிமிஷம் ஆகணும் பார்த்தேன், உடனே கார் எடுக்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிறீங்களா? லைட்டாக எக்ஸலேட், லைட்டாக எக்ஸலேட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். மெயில் தான் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பயமாக இருக்குன்னா காலை எடுத்துருங்க, என்ன கேட்க வேணாம். சரிங்களா, நான் அவங்க இடிச்சிடணும்னு பயமாக இருக்குது, இவங்க இடிச்சிடணும்னு பயமாக இருக்குன்னா காலை எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கால் எடுத்துருங்க. மறுபடியும் மெயில் தான் அதே மாதிரி. சரிங்களா, வெடுக்கணும் மட்டும் மிதிச்சிடாதீங்க. எனக்கு நீங்கள் இன்றைக்கி ஸ்டியரிங் கிளியராக பிடிச்சா போதும், நம்ம நாளைக்கு வண்டி ஓட ஆரம்பிச்சிக்கலாம். சரிங்களா, மறுபடியும் லைட் எக்ஸைஸ் போதுங்களா. கால் எடுத்துருங்க. லைட் எக்ஸைஸ் காலை எடுத்துருங்க. பட் இந்த காலை எடுத்தாலும் என்ன பண்ணுங்கிறத நாளைக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, வாய்ப்பு இருந்தால் இப்போ ரிட்டர்ன் ரொம்ப சொல்லித்தரேன். மறுபடியும் லைட் எக்ஸைட் கால் எடுத்துருங்க. அவர் போய்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்படியே போகலாம். அப்படி லைட்டாக எக்ஸைட்ரு. இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸைட்ரு.
மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, வண்டி எங்கேயும் போயிடிக்காது. சரிங்களா? மறுபடியும் எக்ஸைட் கொடுங்க. மறுபடியும் எக்ஸைட் கொடுங்க. ஹார்ன் அடிக்கிறது காதில் வாங்காதீங்க. சரிங்களா? அவர் அவ்வளோ ஹார்ன் அடித்து அங்கே தான் நிறுத்தி வச்சுருக்காரு வண்டியை. அதான் காதில் வாங்கிக்காதீங்க. நமக்கு இடம் இருக்கா, நம்மளால் போக முடியுமாங்கிறது மட்டும் மெயினில் வாங்கிக்கோங்க. சரிங்களா? வெளியே வந்துடலாம். சரிங்க, வெடுக்குன்னு திருப்பக்கூடாதுன்னா நான் கை வைக்கட்டி வெடுக்குன்னு திருப்பி இருப்பீங்கள்ல. போகலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துக்கங்க. கால் எடுத்துக்கங்க. அப்படி லைட்டாக எக்ஸைட் மேல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் சிரமமாக இருக்கோ அங்கே கால் எடுத்துருங்க. எங்கே சிரமம் கட் ஆஃப் ஆகுதோ மறுபடியும் ரிட்டன் காலை வைக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? சொல்லலாம். கால் எடுத்துருங்க. மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். டக்குன்னு எடுத்துடணும். அவங்க கிளியர் ஆகுறாங்க, மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஹார்ன் அடிச்சுக்கணும். மைல்ட் ஆயிடுச்சு. கால் எடுத்துருங்க. மறுபடியும் லைட்டாக எக்ஸைட். கால் எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி. இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கலாம்னா கால் எடுத்துருங்க. இப்படியே போட்டோம். யூட்டன் பண்ணோம். நிறுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு நிறுத்திக்கலாம். ஃபுல்லாக திருப்பி ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி ஸ்டேரிங் திருப்பி. நீங்கள் பஸ்ஸு அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக திருப்புங்க. பத்தலை பஸ்ஸு அவங்களாம் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்குவாங்க. நம்ம யாரையும் பார்த்து நம்ம வேலையை நிறுத்தக்கூடாது. சரிங்களா? அப்படியே லெஃப்ட்டு மாற்றிக்கிங்க. நமக்கு அந்த கேப்பில் நிறுத்தணும். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் மாற்றுங்க. இந்த வண்டிக்கிட்ட போயிடலாம். ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறுத்திங்க தம்பி. நான் பார்க்கலாம். கூப்பிட்றேன். சரி. தேங்க்யூ. அருணா ரெடியா? ஓகே தாங்க. அருணா இப்போ என்ன பண்ணிங்கன்னா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். ஃபுல்லாக அதுக்கு மேலே போகிற அளவுக்கு பிடிக்கணும். பிரேக் பிடிச்சிட்டிங்களா? இப்போ வண்டி நான் ஓட்ட மாட்டேன், நீங்கள் தான் ஓட்டணும். சரிங்களா?
கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க, பிரேக்கை பிடிச்சிருக்கீங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்களா? ரைட்டு. ஃபஸ்ட்டு அந்த பதட்டம் வேணாம், ஒரு படவடப்பு வேணாம், அதில் பூரா டிலேட் பண்ணிடுங்க. ரிலாக்ஸாக இருக்கும். சரிங்களா? கிளச்சை பிடிச்சிருக்கீங்களா? கிளச்சை வந்து 1 2 3 அப்படின்னு மெதுவாக மேலே கொண்டு வந்து 3ஓட நிறுத்திக்கிங்க. சொன்னாங்க அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கிங்க. இதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. சரிங்களா? வண்டி உதறுதா, ஃபீல் பண்ணிங்களா? உதறுதா, முன்னாடி யார் வராங்கன்னு பார்த்துக்குங்க. கிளியராக இருக்கா? ரிலாக்ஸ், நோ கன்ஃபியூஷன், ரிலாக்ஸ். அதோட பிடிச்சிருக்கீங்க. கரெக்டாக இது அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபஸ்ட்டு கீருக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திடணும். இதை தாண்டி எடுக்கக்கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு கீருக்கு இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திடணும். இதை தாண்டி 100 எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிடும். கால் வலிக்கும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பிரேக்கை விடுங்க பார்க்கலாம். என்ன இதுன்னா ஸ்டடி பண்ணிடுங்க. இது தெரியுதா? என்ன போகுதா? பை அப்படியே லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. அருணா லைட்டாக எக்ஸைட் போகலாம் அருணா. போகுதா? அப்படியே லைட்டாக எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் போகுதா அருணா? இப்படியே போகலாம். இந்த ரோட்லேயே போகலாம். யார் ஹாரன் அடிக்கிறாங்களோ என்ன பண்ணாங்களோ எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்படியே எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஒரே செகண்ட் தான். சரிங்களா? எக்ஸைட் எடுத்துலாம் மிதிக்கக்கூடாதுன்னா ஒரே மாதிரி கொடுக்கணும். வரும்போது எப்படி ஓட்டினீங்க அதே மாதிரி ஒரே மாதிரி. சரிங்களா? எக்ஸைட் கொடுங்க. போகுதா? ஒரு செகண்டு தான். எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி 2வது கீர். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி 2வது மறுபடியும் காலை எடுத்துருங்க. எடுத்துருங்க. அவ்வளோதான். போகலாம். டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. போகுதா? வண்டி நீங்கள் தான் ஓட்டுறீங்க. தெரியுதா? மேல் டேக்ஸு யூஸ் பண்ணுங்கள். பட் அங்கே க்ரௌட் அதிகமாக வராங்களா? டக்குன்னு எக்ஸைட்னு காலை எடுத்துகிட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. இல்லை கீரெலாம் இல்லை, கிளச்சை மட்டும் ஃபுல்லாக பிடிங்க. ஆனால் கால் பிரேக்குக்கிட்ட வந்துடணும். லைட்டாக பிரேக்குக்கிட்ட. இப்போல்லாம் கிளியர் ஆகிறாங்களா? பிரேக்கிலேருந்து கால் எடுத்துகிட்டு கிளச்சிலேருந்து கால் எடுங்க. கிளச்சிருங்க. இப்போ எக்ஸிலேட்டர் கன்ஃபியூஷனுக்குள்ளே போகக்கூடாதுன்னா எக்ஸிலேட்டர். சேம் எக்ஸிலேட்டர்லேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி 3வது கீர் வரணும். எக்ஸிலேட்டர்லேருந்து காலை எடுக்கிறோம், ரிலாக்ஸ் போகலாம். இந்த ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது, படபடப்பு இருக்கக்கூடாது, ரெண்டுமே இருக்கக்கூடாது. சரியா? போகுதா வண்டி ஈஸியாக போகுதா? கை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஹார்ன் அடிக்கணும். போகுதா? ஃபீல் ஓகேவா? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். அக்கா எப்படி பையன் 2வது நாள் வண்டி நீட்டாக ஓட்டுறானா? இன்னைக்கு தான் 2வது நாள் வண்டிக்கு. அது வேறு வழி தான். அந்த மெயின் செட் வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பட் அது உங்களுக்கும் வரும். ஒரு 5 நாள் ஆகும். வித்தியாசம் தான். ரிலாக்ஸ். கன்ஃபியூஷன் வரணும். அவங்களெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுன்னா வண்டி போய் இடிக்காது. எக்ஸைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறத விட நீங்கள் பண்ணதை ஃபீல் பண்ணுங்கள். நான் இப்படி தான் கீர் போட்டேன், இப்படி தான் கிளச் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை கஷ்டமெல்லாம் இல்லை, டைமிங் வேறு. அவ்வளோதான். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆமாம். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும், 4th கீர் போகலாம். அதில் எல்லாருமே 0 தான்க்கா. நம்ம கொண்டு வர எஃபெக்ட் தான். பட் அந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற ரிலாக்ஸ் இருக்கும், நிதானம் இருக்கும். ஸ்பீட் டவுன் ஆகுதுன்னா ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி 3வது கீர் போகலாம். டக்குனு கார் எடுத்துகிட்டு போகலாம். அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது கியர் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பீட் டவுன் ஆகும்போது கியர் டவுன் பண்ணணும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதா? எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கணும், கிளச்சை பிடிக்கணும், 4th கீர் போகுதா? ஃபீலிங் புரியுதா நான் சொல்கிறது?
பசங்க உட்காந்து போகும்போது எது எக்ஸிலேட்டர் எது பிரேக்னே தெரியாமல் தான் வருவாங்கக்கா. அப்படியே மாற்றி சொல்லுவாங்க ஏபிசியை. என்ன அவனுங்கள்ட்ட நீங்கள் சொன்ன ஒரே கான்செப்ட் தான், நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பயத்தை டிலேட் பண்ணிடுவானுங்க. அதுவும் இல்லாமல் கான்ஃபிடன்ஸ், எப்படியும் பிரேக் பிடிச்சிக்குவான் நிறுத்திக்குவான்ற ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரைக்கும் ஒரு 5 நாள் ஆகும். மறுபடி ஃபுல்லாக கிளச் வரலாம், ஃபுல்லாக கிளச்சு மறுபடியும் செகண்ட் கியர் வரணும், செகண்ட் போகலாம். மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். நம்ம ரோடு ரிலாக்ஸ். எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது, வரணும்னா ஃபீல் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? மிதிக்கிறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மறுபடியும் எக்ஸைட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு கால் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு போகலாம். ஸ்பீட் டவுன் ஆகிடுச்சு. இப்படி எங்கள் பேரிகேடு வருதுன்னா கால் எடுத்துருங்க, எக்ஸைட்டு கால் எடுத்துருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு, கிளச்சு இந்த கால் எடுக்கக்கூடாது, ரிலாக்ஸு. இப்போ கால் எடுங்க, இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். கான்செப்ட் புரியுதா? எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாதுன்னா மிதிச்சா ஸ்பீடாக போகும். பின்னால் ஒருத்தங்க வர ஸ்லோங்கிறாங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட்னு கால் எடுங்க, கிளச்சை பிடிங்க, 3வது கீர் போகலாம்னா. எங்கள் மாமா 70+ங்களா? அப்படிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அது நிற்க மாட்டேங்குது. நான் வந்த அன்னைக்கு சொல்லக்கூடாதுன்னு மனசுக்குள்ள சொல்கிறேன், ஆனாலும் வருது. ஓகே. இல்லை, அது வந்து பண்ண முடியாது, அது இயல்பு. பட் இந்த சீட்டில் உட்காருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் மாறுதில்ல. இதனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்களோங்கிற மாதிரி. மறுபடியும் எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 4th கீர் போகலாம். நீங்கள் ஒர்க் போகிறீங்களாக்கா? அப்படியா? நேற்று அப்போ எனக்கு மார்னிங் போயிட்டு ஈவினிங் தான் வந்தீங்களா? அதனால் கேட்டேன். பாராயணத்துக்கு போயிட்டேன், திருவாசகம் பாராயணம். சரி. நம்ம ரோடுன்னா நம்ம நேரத்தை போனோம்னா கிடைக்கல. சரியா? எக்ஸைட்டிங் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எக்ஸைட்டிங் யூஸ் பண்ணுறோம். இண்டிகேட் லெஃப்ட் போடுங்கன்னா வண்டி நிறுத்துறோம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். சரிங்களா? நமக்கு எங்கே தேவையோ அங்கே போய் பிரேக்கை ஊன்னா வண்டி நின்றுவாருன்னா பிரேக்கிட்ட கால் வச்சுக்கிட்டே வாங்க. எங்கே தேவையோ அங்கே போய் ஊனுனிங்கன்னா நின்றுடும். புரியுதா? பட் கிளச்சில் கால் எடுக்கக்கூடாது. நீங்கள் இப்போ எடுக்கலை, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ரீசனுக்கு எடுக்கக்கூடாதுன்னா நம்ம கியரில் வந்தோம், அதனால் அந்த கால் எடுக்கக்கூடாது. இப்போ அந்த நியூட்ரல் பண்ணிவிட்டு கால் எடுத்துக்கணும். ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிங்க. ஓகேவா? ஃபீல் ஓகேவா? ரிலாக்ஸ் ஆகிக்க. அந்த படவடை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் நம்ம ரிலாக்ஸ் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? மறுபடியும் அதே ஃபோர்ஸ் இருந்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். இண்டிகேட்டர் மாற்றி போட்டுக்கங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, நிறைய ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுவுமே போடலாம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபஸ்ட்டு கீர் போடுறோம். எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல? வெடுக்குன்னு எடுத்துட்டு ஆஃப் ஆயிரும். 1 2 3 வந்து உதறணும். ஓகே, கிளியரா? இப்படி ஸ்டடி. நம்ம ரோடு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். காலை எடுக்கிறோம். வெரி குட். போகலாம். நாளைக்கு நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, சரியா இருந்தா? மறுபடியும் எக்ஸைட் காலை எடுக்கிறோம். அந்த ரோட பிடிக்கலாம்னா போகலாம். மறுபடியும் எக்ஸைட் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். அந்த ரோட்டில் கம்ப்ளீட் பண்ணிடணும்னா ஃபுல்லாக போயிடணும். ஓகேவா? சேம். மறுபடியும் எக்ஸைட் காலை எடுக்கிறோம். 5th கீர் வரணும்னா அவர் போய்க்கு வர்றாருன்னா அவர் போவாரா மாட்டாரா, என்ன குறுக்கு நிற்கிறீங்கன்னா கேள்வி எடுக்கக்கூடாது. சரியா? அவர் போயிட்டார், அந்த கேள்வி தான் கேட்டீங்க. போகலாம். ரிலாக்ஸ். கீரை மாற்றணும்னு நினைக்கிறத விட கிளச்சை பிடிக்கணும், பிரேக்கை பிடிக்கணும்னு நினைக்கணும். சரியா? மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ண போயிடும். கீரை மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. ரிலாக்ஸ். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, போகுதா? இந்த இடம் நமக்கு எங்கே சிரமமாக இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அங்கே சிரமமாக போகுதா, எக்ஸைட்டு காலை எடுத்துருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு.
லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். சரிங்களா? கீரை மாற்றணும்னு நினைக்காம ரிலாக்ஸ் ஆகணும். ரிலாக்ஸ் 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 ஆகிட்டே இருக்கணும். கான்செப்ட் புரியுதா? இப்போ நமக்கு 3வது கீர் தேவை, 3வது கீர் போடுங்க. சரிங்களா? ஃபீல் புரியுதா? மறுபடியும் எக்ஸைட் காலை எடுக்கிறாருன்னா ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகும். காலை எடுத்தாலே ரிலாக்ஸ் ஆகும். கீர் மாற்றணும்னு நினைக்கிறத விட நம்ம ரிலாக்ஸ் ஆகணும். ஓகே, நம்ம ரோட்டில் போகலாம். படி லைட்டாக எக்ஸைட், லைட்டாக எக்ஸைட், எக்ஸைட். ஓகேவா? போகுதா? போகலாம். சேம் எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 4th கீர் போகலாம். சரிங்க, ஆட்டக்கூடாதுன்னா சேம் எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 5th கீர் போகலாம். கீரை மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க, நிறுத்துறோம். எப்படி நிறுத்தணும்னு தெரியுமில்ல? ஃபுல்லாக கிளச்சு மெயில்டாக பிரேக் பிடிச்சிக்கிட்டே வரோம். நமக்கு எங்கே கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கோ அங்கே போய் தான் ஊனி நிறுத்துகிறோம். கான்செப்ட் புரியுதா? ஓகே, மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுங்கள். நம்ம அங்கே போய் மாற்றிக்கலாம். சரிங்களா? ரிலாக்ஸ். ஏன் அவ்வளோ ஃபோர்ஸ் கீர்? மறுபடியும் நியூட்ரல் பண்ணிட்டு ஃபஸ்ட் கீர் போடுங்க. போகலாம். சரிங்களா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. எப்படி மூவ் பண்ணணும் தெரியுமா? வெரி குட். போகலாம். எக்ஸைட்டு, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு. நம்ம ரோடு எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம். போகலாம். நம்ம ரோடு எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம். அருணா, எத்தனை கீர் போட்டீங்க? எத்தனை கீர் போட்டீங்க? அருணா, எத்தனை கீர் போட்டிருக்கீங்க? அருணா, எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ். கன்ஃபியூஸ். கேள்வி கேட்டால் பதட்டப்படாதீங்க. எத்தனை கீர் போட்டிருக்கீங்க தெரியுமா? சும்மா வாயில் வந்து சொல்லுங்கள். சரி, நிறுத்திக்கிங்க. பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. சரிங்களா? 3rd கீர் தானே? கரெக்டு தானே? நியூட்ரல் பண்ணுங்கள். எத்தனை கீர் விழுந்துருச்சு? 1st கீர் விழுந்துருச்சு. அதாவது 1st, 2nd, 3rd போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க, 1st கீர் விழுந்துருச்சு. கான்செப்ட் புரியுதா? ஃபோர்ஸ் கொடுக்காம நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். போகலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். 1st கீர் போடுங்க. போகலாம். நம்ம ரோடு எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸைட்டு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். சரி, எக்ஸைட்டு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். போகுதா? ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணால் தான் 3வது கீர் விழுகும். சரிங்களா? போகலாம். சேம் எக்ஸைட்டு கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். அப்படியே அந்த ரோடை ஃபில்லப் பண்ணுறோம். அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, ஃபில்லப் ஆயிடும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, போயிடும். போகுதா? எக்ஸைட்டில் கால் போடுங்க. அருணா, எத்தனை கீர் போட்டீங்க? ரிலாக்ஸ். எக்ஸைட் வைக்கக்கூடாது. அருணா, எக்ஸைட் வைக்கக்கூடாது. எத்தனை கீர் போட்டீங்க? 5th போட்டிங்களா, 3rd போட்டிங்களா? அருணா, கேள்வி கேட்டால் ஆன்சர் சொல்லுங்கள். அருணா, 5th போட்டிங்களா? கிளச்சை பிடிச்சி 4th போடுங்க. காலை எடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, லிவரில் ரிலாக்ஸ் இருக்கணும், ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? போகலாம். இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. ரெட் கலர் கார் நிற்குதா, அதை தாண்டி நம்ம நிறுத்திக்கலாம். சரிங்களா? ஃபுல்லாக கிளச்சு, மைல்டாக பிரேக். சரிங்களா? இப்படி நியூட்ரல் பண்ணுங்கள். ஹேண்ட் பிரேக் போடுங்க. வெளியே தம்பி மேலே இழுத்துருங்க. அவ்வளோதான். சாவி ஆஃப் பண்ணுங்கள். கீழே இறங்கும்போது கீர் மட்டும் கம்பல்சரி 1st கீர். ஆமாம். சரிங்களா? அக்கா போகலாங்களா?